பள்ளி மாணவிகள் கையில் கஞ்சா போய் சேர்ந்துருக்குதுங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் பல முறை சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற மீடியா எல்லாமே சபரீசனோட மீடியா. இது தமிழகத்தின் மீடியா கிடையாது, இது எல்லாமே சபரீசன் மீடியா. இந்த சபரீசன் மீடியா இதை பெருசாக பேசவே இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கிரிமினல் தனமான 420 வேலைகள் இங்கே நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தப்பட்டமைன் கடத்தினது. அப்புறம் திமுக என்றாலே திமுகவையும் நீங்கள் பாலியல் பலாத்காரங்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படிதான் அந்த ஞானசேகரன் ஒருத்த மாட்டினா, இப்போ யாரோ குணசேகரன் ஒருத்த மாட்டியிருக்கான். திமுக நிர்வாகிகள் பேர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிட்னி திருடுறவனா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெண் பொறுக்கியா இருக்கலாம். அது பெண் பொறுக்கின்னு கேமராக்கு நம்ம அது டீசெண்டாக சொல்ல வேண்டியிருக்கு. அது வேற ஒரு கெட்ட வார்த்தைகளில் தான் நீங்கள் அதை சொல்லிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ அதில் அடுத்து இப்போ மூணாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயம் போதை முருட்கள். அந்த கருப்பு சிவப்பு கொடிங்கிறது எதுக்கான லைசன்ஸ் தெரியுமா? பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கும் கஞ்சா கடத்துறதுக்கும் மெத்தப்பட்டமைன் கடத்துறதுக்குமான லைசன்ஸ். இது கிட்னி திருடுறதுக்கு இதுக்கான லைசன்ஸ் தான் அந்த கருப்பு சிவப்பு கொடி. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு உருப்படாத ஒருத்தர் யார்? அவரு உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர். அவரை கொண்டு நீங்க என்னவா போட்டு வச்சிருக்கீங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இன்னைக்கு அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் இந்தியாலேயே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு தலை நிமிருமா. ஆனா இவர்கள் பள்ளி கல்வித்துறையை அன்பில் மகேஸ்வரர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளி கல்வித்துறையே ஒட்டுமொத்தமா தலை குனிஞ்சு நிற்குது. இப்ப இந்த விஜய் ஒரு டைலாக் பேசுறாருல, விஜய் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய் வெளியே வருவான்னு சொல்கிறீங்களா? அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வர விஜய் எல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா? கஞ்சா அடிக்டாக இருக்கும். இந்த டிஆர்பி ராஜான்னு ஒரு வீணா போன ஆள் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் உதயநிதிகிட்ட போய் சார் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கான விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? 4 கார் ரேஸ் நடத்துறது தான் விஷன். அப்போ நமக்கு இந்த மாதிரி தத்தி கூட்டங்கள், அறிவில்லாத கூட்டங்கள், முட்டாள் கூட்டங்கள் 420s வந்து தான் நமக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க, துணை முதல்வராக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நினச்சி பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி ஒரு அட்டானமஸ் பாடி தான் இல்லையா? ஒரு தன்னாட்சி இயல்பு. அது என்ன சொல்லுது? அதோட கமிஷனர் என்ன சொல்கிறாரு? டெக்னிக்கல் எரர்ன்றார். ஆனால் இது டெக்னிக்கல் எரர்ன்றதை நீங்களாம் நம்புறீங்களா? டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ப முடியலை தான். படிக்கணும் கடைசி நேரத்து வரைக்கும் அதை கவனிக்காத ஒரு நிர்வாக திறனற்ற சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமா? இது வெறும் நிர்வாக திறன்லாம் கிடையாது சார். நிர்வாக திறன் இருக்கிறதுனால தான் அதை பண்ணினாங்க. என்ன பொறுத்தளவு திமுக கொலை செய்வதற்கு கூட ஒரு தயங்காத அரசு. திமுக உண்மையிலுமே கொலை தன்னோட லாபத்துக்காக தன் கட்சிக்காரன் அவனையே கொள்ளும். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்முடன் அதிமுகவின் நாச்சியார் சுகந்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். சமீபத்தில் திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆனால் அப்படி நடத்தியிருந்தாலும் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் என்னென்னா ஒரு 16 வயசான ஒரு பெண், ஒரு மாணவர் மாணவி கஞ்சா அருந்திட்டு அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இதில் எனக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி இல்லை சார். ஏன் அப்படின்னீங்கன்னா, அதிமுக கடந்த 4 வருடங்களாக இது தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவிகள் கையில் கஞ்சா போய் சேர்ந்துருக்குதுங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் பல முறை சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற மீடியா எல்லாமே சபரீசனோட மீடியா. இது தமிழகத்தின் மீடியா கிடையாது, இது எல்லாமே சபரீசன் மீடியா. இந்த சபரீசன் மீடியா இதை பெருசாக பேசவே இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கிரிமினல் தனமான 420 வேலைகள் இங்கே நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தப்பட்டமைன் கடத்தினது, சர்வதேச அளவில் மெத்தப்பட்டமைன் கடத்தினது. அப்புறம் திமுக என்றாலே திமுகவையும் நீங்கள் பாலியல் பலாத்காரங்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படி தான் அந்த ஞானசேகரன் ஒருத்த மாட்டினா, இப்போ யாரோ குணசேகரன் ஒருத்த மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி திருடு, அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சினது. திமுகவோட பெருமையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் இவங்க 10 வருஷம் 13 வருஷம் வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த அராஜகங்கள் தான். இப்போ இந்த முறை என்ன அப்படின்னீங்கன்னா கள்ளச்சாராயமும் மெத்தப்பட்டமைன் அண்டு கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள். இப்போ இந்த 10 வருஷம் ஆட்சியில் இல்லாததுனால 10 வருஷம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, 11 வருஷம் சென்ட்ரலில் இல்லை. இப்போ சென்ட்ரலில் இவங்க UPA 1 UPA 2 அந்த கவர்மெண்ட்லாம் இருக்கும்போது பெரிய பெரிய துறைகளை வச்சுருப்பாங்க கையில். அவர் கப்பல் போக்குவரத்து துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி பணம் கொட்டுற துறையை தான் காங்கிரஸை பயமுறுத்தி அச்சுறுத்தி வாங்குவாங்க. அப்படி கருணாநிதி வாங்கி இங்கே பல ஆயிரம் கோடி சொத்து இன்றைக்கி டிஆர் பாலுவுக்கு இருக்குது, ராஜாவுக்கு இருக்குது, கனிமொழிக்கு இருக்குது. திமுக குடும்பத்தில் எல்லாருமே சொத்துள்ள உள்ளவர்கள் தான். அப்படிங்கும்போது இந்த 10 வருஷம் இல்லாத வருமானம், சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் இல்லாத வருமானத்தை எப்படி அதை சமன்படுத்துறது அப்படின்னு யோசித்தப்போ தான் அவங்களுக்கு கிடைச்சது, இந்த முறை கிடைத்தது மெத்தப்பட்டமைன் ப்ளஸ் கஞ்சா.
நீங்கள் இந்த திமுக நிர்வாகிகள் பேர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிட்னி திருடுறவனாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு பெண் பொறுக்கியாக இருக்கலாம். அது பெண் பொறுக்கின்னு கேமராவுக்கு நம்ம அது டீசெண்டாக சொல்ல வேண்டியிருக்கு. அது வேறு ஒரு கெட்ட வார்த்தைகளில் தான் நீங்கள் அதை சொல்லிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் இப்போ அதில் அடுத்து இப்போ 3ஆவதாக அவங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயம் போதை மருந்து கடத்துறது. இந்த போதை மருந்து கடத்துறது அப்படிங்கிறத வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க். அதாவது இப்போது குஜராத்லேருந்து இங்கே கடத்தி கொண்டு வரான்னா அவனும் திமுக நிர்வாகி தான். இங்கே வந்து தெருவுக்கு தெருவு அங்கங்கே ஆட்களை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் திமுக நிர்வாகிகள் தான் 90% இருக்கான். நீங்கள் நான் போய் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம கையில் கிடச்சிருக்க செய்திகளை வச்சு பாருங்கள். அந்த செய்திகளில் பெரும்பாலும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா கேமரா முன்னாடியே ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா நான் திமுக நிர்வாகி. அந்த கருப்பு சிவப்பு கொடிங்கிறது எதுக்கான லைசன்ஸ் தெரியுமா? பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்கும் கஞ்சா கடத்துறதுக்கும் மெத்தப்பட்டமைன் கடத்துறதுக்குமான லைசன்ஸ். இது கிட்னி திருடுறதுக்கு இதுக்கான லைசன்ஸ் தான் அந்த கருப்பு சிவப்பு கொடி. இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேறு ரேஞ்சில் சர்வதேச அளவில் பண்ணுறாங்க. இந்த லோக்கலில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தொழில் வேணும்ல, அவனுக்கு 20 வருஷம் வருமானம் போயிடுச்சுல்ல. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் இது ஸ்கூல் குழந்தைகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறைக்கு உருப்படாத ஒருத்தர் யார், அவர் உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர். அவரை கொண்டு வந்து நீங்கள் என்னவா போட்டு வச்சுருக்கீங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு. இன்றைக்கி அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரானதுக்கப்புறம் தான் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு தலை நிமிருமா, தலை நிமிரும். ஆனால் இவர்கள் பள்ளிக்கல்வித்துறையை அன்பில் மகேஷ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பள்ளிக்கல்வித்துறையே ஒட்டுமொத்தமாக தலை குனிஞ்சு நிற்கிது. போக்சோ வழக்குகள் பள்ளிக்கல்வித்துறையில் தான் அதிகம். மினிஸ்ட்ரி இன்ன வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ரெக்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காரா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் தீர்வு, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காரா? கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் அந்த ஒரு பொண்ணும் மாட்டுச்சு சார். இன்றைக்கி இந்த சென்னையில் நீங்கள் வந்து பர்டிகுலராக எங்கெங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்லம் இருக்கோ அங்கே மட்டும் கிடைக்காது. நம்மளோட பொது புத்தி எப்படி தானே, நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து ஸ்லம் ஏரியாவில் மட்டும்தான் இன்றைக்கி கஞ்சா இருக்குது, கண்ணகி நகரில் இருக்கும், வட சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பொது புத்தி. நீங்கள் இந்த செகண்ட் கிரேடில் இருக்கோம் இல்லையா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, ஒரு 30,000க்கு கீழே ஃபீஸ் கட்ட எல்லா தரப்பினரிடமே வந்துருச்சு. அது போய் எல்லார்த்திட்டையுமே சேர்ந்துருச்சு. அதை பயன்படுத்துறது ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 17 வயசு பையன் 18 வயசு பையன் தண்ணி அடிக்கிறது. நீங்கள் 90 கிட்ஸ் இல்லையா, உங்கள் ஜென்ரேஷனில் வந்து ஒருத்தன் காலேஜ் போயிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அவன் தண்ணி அடிக்கிறான்னா அது உங்களுக்கு ஷாக்கிங் நியூஸ், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி ஒரு 14 வயசு பையனுக்கு ஒரு 30 வயசு பையனோட வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஃபோனில் அவன் எல்லா விஷயங்களையும் பார்த்துறான். ஏன் பார்க்குறான்? மெத்தஃபெட்டமைனோட இல்லை கஞ்சாவோட அடிக்ஷன், அதனால அவன் ஃபோனில் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறான். அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே வருது? 80 வயசு பாட்டியை அவன் ரேப் பண்ணுறான். அப்போ இது ஒரு செயின். இது வந்து வெறும் கஞ்சா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அடிச்சிருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை கையில் அது போய் சேர்ந்துருக்குதுங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. அது இந்த சொசைட்டிக்கு உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது போய் உட்காந்துருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது போய் உட்காந்துருக்கு. இப்போ இந்த விஜய் ஒரு டைலாக் பேசுகிறாருல, விஜய் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய் வெளியே வருவான்னு சொல்கிறீங்களா? அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வர விஜய் எல்லாம் எப்படி இருக்கான் தெரியுமா? கஞ்சா அடிக்டாக இருக்கான். விஜயோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் பணத்துக்காக பாழ்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இஷ்யூவை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த முற்போக்காளர்களும் இதை பற்றி சீரியஸாக திங்க் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது தமிழ்நாட்டில், சரிங்களா? ஆனால் அந்த மேன் பவரை எல்லாமே தமிழ்நாட்டுக்காக உழைக்கக்கூடிய உடல் திறனோ மனத்திறனோ இல்லாதவர்களை தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்குது. தமிழ்நாடுங்கிறத வந்து இந்த கஞ்சா விஷயத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தலைகுனியை வைத்தது தான் ஸ்டாலினோட சாதனை அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இப்போ சொல்லியிருந்தீங்க மனித வளம், அதேமாரி தொழில் வளத்துலையுமே வந்து இந்தியாவில் சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து முதலீடு, அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டு வந்தாங்க முதல்வர் அவர்கள். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து ராணிப்பேட்டையில் வந்து டாடா குழுமத்தோட ஒரு நிறுவனத்தை மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த பக்கம் அந்த அந்நிய முதலீடோட நிறுவனங்கள் எல்லாம் வந்தது மாதிரி இன்னொரு எதுவுமே நடக்கலை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், அந்த வாரிசு அரசியலில் வந்து அன்பில் மகேஷ், அந்த அன்பில் மகேஷ்க்கு அப்புறம் வந்து ஒரு தண்ட கருமாந்திரத்தை வந்து இங்கே ஒரு அமைச்சராக ஆக்கியிருக்காங்கன்னா அந்த தண்டம் யார் அப்படின்னீங்கன்னா அந்த டிஆர்பி ராஜான்னு ஒரு தண்டம். அந்த தண்டத்துக்கிட்ட ஏன்னா மினிஸ்டர் நீங்கள் ஒருமையில் பேசினால் வழக்கு பாயும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சாலும் இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றுமே விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா, ஐயா நீங்கள் என்ன முதலீடு செய்திருக்கிறீர்கள், எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அந்த தண்ட கருமாந்திரம் என்ன பண்ணுச்சு?
ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சு இதுதான் அந்த வெள்ளை அறிக்கைங்குது. அப்போ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அது அமைச்சராக இருந்தாலும் மதிப்பு கொடுக்கணுமா? ஏன்னா அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒருத்தருக்கு போய் நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அந்த தண்டம் ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணியிருக்குது, வெறும் பேப்பரை தூக்கி காட்டுது. இவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள் இத்தனை லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடிங்கனால அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத எங்களுடைய பொதுச் செயலாளர் பல இடங்களில் சொல்லிட்டாரு. வாங்க இதை பற்றி விவாதிக்கலைனாலும் எங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. சரிங்க. அப்போ இங்கே வந்து அவங்க வந்து ஒரு 6-7 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்தாங்க. அங்கே போய் அவர் சைக்கிள் ஓட்டினார். சரி பாவம் ஏதோ வயசான காலத்தில் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறாரு அரசாங்கத்தோட காசில் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனாலும் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இங்கே பெருசாக எதுவுமே நடக்கலை. அதுதான் உண்மை. அப்படின்னா நீங்கள் வந்து 5 வருஷத்தில் இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரியே ஒரு 10 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடிக்காவது ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இன்றைக்கி ஏதோ ராணிப்பேட்டையில எங்கேயோ ஒரு ஊரில் வந்து நேற்று நினைக்கிறேன் ஒரு 5000 பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் தான். அப்போ இதில் இவங்க என்னன்னா இந்த டிஆர்பி ராஜான்னு ஒரு வீணா போன ஆள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுச்சு. ஆந்திராவுக்கு நிறையா போயிருக்குது. ஆந்திராவுக்கு ஏன் போகுது? ஆந்திராவில் வந்து நரலோகேஷ்னு துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய மாநிலம் சிறக்க வேண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். அப்போ அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ப்ராஜெக்டையும் கொண்டு போய் நம்ம ஸ்டேட்டோட கேபிட்டலில் வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பெரிய நகரங்களுக்கும் அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் சம்திங் அப்படிங்கிற ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை வச்சு அவங்க அதை போகிறாங்க. அப்போது நரலோகேஷ் அவரும் வாரிசு அரசியலில் வந்தவர் தான். ஆனால் உதயநிதி மாதிரியான முட்டாள் இல்லை, அவர் ஒரு அறிவாளி. அகில உலகம் அளவுக்கு அவர் ட்ராவல் பண்ணி பெரிய அளவுக்கு விஷன் இருக்குது அவருக்கு, நம்ம ஊரை எப்படி டெவலப் பண்ணணும். நீங்கள் உதயநிதிகிட்ட போய் சார் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கான விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், 4 கார் ரேஸ் நடத்துகிறது தான் விஷன் பார். அப்போ நமக்கு இந்த மாதிரி தத்தி கூட்டங்கள், அறிவில்லாத கூட்டங்கள், முட்டாள் கூட்டங்கள் 420s வந்து தான் நமக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க, துணை முதல்வராக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நினச்சி பார்க்கணும். சும்மா நமக்கு என்ன நினைக்கிறோன்னா ஒரு கூட்டம் போட்டு தமிழ்நாடு வெல்லும், பெண்கள் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு 4 சினிமாக்காரங்களை அதோட கூட்டிகிட்டு வந்து பேச விட்டால் அது வந்து உண்மையிலுமே தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு. தமிழ்நாடு உண்மையிலுமே டெவலப் ஆயிருந்துச்சு அப்படின்னா நேற்று வந்து மத்திய அரசு சொல்லியிருக்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிஎஸ்யூஸ் இருக்கு இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்கள், அதில் மின்சாரத்துறையும் ஒன்று. தமிழ்நாட்டில் இந்திய அளவில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றதில் 3வது பிளேஸ் வந்து யாருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு. ஸ்டாலின் வந்து எல்லாத்துலேயும் 0 மார்க் வாங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு முட்டை ஸ்டாலின் அவருக்கு பேர் வச்சுக்கலாம். அப்பா ஸ்டாலின் பேர் வச்சதுல அவர் ஒரு முட்டை ஸ்டாலின். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்த தொழில்துறையில் நாங்கள் 2 இலக்கத்தை பெற்று விட்டோம். அப்போது இந்த 2 இலக்கம்னு இவங்க சொல்கிறது எல்லாமே ஜூம் பொய். அதில் மேக்சிமம் வந்து உண்மை அப்படிங்கிறது தொழில்துறை அப்படிங்கிறது மிகுந்த நஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. முதல் 2 இடங்களில் 3 இடங்கள்ல இருந்தது இன்றைக்கி 6-7ன்னு போயிடுச்சு. ஸ்டாலினோட இதுங்கிறது எல்லாத்துலேயும் பெண்கள் பாதுகாப்புலையா முதல் ஒரு 4 இடத்துல தமிழ்நாடு இருந்ததுன்னா இன்றைக்கி அது அந்த இடம் போயிடுச்சு. சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரங்கிற இடத்துலையே இன்றைக்கி இல்லை. அப்போ ஸ்டாலின் இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்களை தான் தமிழ்நாட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஆனால் இதையெல்லாம் சபரீசனோட மீடியாக்கள் பேசாது. பேசினா அவங்களுக்கான அந்த என்னது ஒரு எலும்பு துண்டு மாதம் அப்படி வீசுகிறாங்கல்ல, அந்த எலும்பு துண்டுகள் கிடைக்காது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட விஷயம் வருது, ஒரு ஸ்கூல் பொண்ணு யூனிஃபார்மோட இல்லையா வந்து அது பேசுது. அது யாரோ ஒருத்தங்க வெளியிடுறாங்க, பர்பஸாக தான் அதை வெளியிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியிட்டோன்னா நம்மளோட மீடியாக்கள் அது விவாதிக்கணுமா இல்லையா? விவாதிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருந்து அது இப்படி மீடியா முன்னாடி வந்து கஞ்சா சாப்பிட்டுட்டு வந்து ஆமாம் நான் கஞ்சா விற்கத்தான் செஞ்சேன்னு சொல்லி பேசினா ஒரு அம்மாவா என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போது அந்த டிவி மீடியாவில் சபரீசன் மீடியாவில் இருக்கிற யாருக்குமே அவர்களுடைய மனசாட்சி ஏன் இதை கேள்வி எழுப்பவே இல்லை? இன்றைக்கி இங்கே இந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் அதை ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பெரும்பாலான கொலைகள் கஞ்சா சாப்பிட்ட பிறகு ஒரு இந்த 17 வயசு பையன், 16 வயசு பையன், 13 வயதில் இருக்கின்ற சிறுவர்கள் செய்த கொலைகள் தான் அதிகம். அப்போது இங்கே நம்ம சின்ன பசங்களை ஸ்டாலின் அரசாங்கம் அந்த 5 வருஷங்களில் சின்ன பசங்களை என்ன ஆக்கி வச்சுருக்கு? கஞ்சா குடிக்கைகளாக ஆக்கியிருக்கு. கஞ்சா மூலம் கொலை செய்கிற ஆட்களாக அவங்களை ஆக்கி வச்சுருக்கு. அப்புறம் அவங்க பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடுறவங்களாக மாறி இருக்கு. பசங்க இப்படி, பொண்ணுங்களும் இதே மாதிரி தான். ஸ்கூலில் கொண்டு போய் பீர் பாட்டிலை வச்சு குடிக்கிறாங்க சார்.
ஆமாம், இப்போ 2-3 ஸ்கூலில் அதே மாதிரி வீடியோ கூட ரீசெண்டாக வந்திருக்கு. உங்களுக்கு நமக்கு வீடியோ ரிலீஸ் ஆனால் தெரியுது. நிறைய டீச்சர்ஸ் வந்து பர்சனலாக என்கிட்ட சொல்லும்போது சொன்ன விஷயங்கள் என்னென்னா, பையன் வந்து ஏதாவது கடைசி டெஸ்க்லையோ இல்லை எங்கேயோ அவன் டெஸ்கில் உட்காந்து தூங்குறான்னா, நாங்கள் போய் எழுப்பி ஏன்டா கிளாஸில் தூங்குறேன்னு நாங்கள் இப்போ கேட்குறதையே விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா, அவன் எதையோ ஒரு மருந்தை சாப்பிட்டு வந்து படுத்திருப்பான். நான் போய் கேட்கும்போது என் குரவலையில் கை வச்சுட்டா என்ன பண்ணுறேங்கிற பயம் எனக்கு இருக்கிறது. இதை லிட்ரலாக சொல்கிறாங்க எல்லா டீச்சர்ஸும். ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் பேசுகிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ரெடியாக இல்லை. டீச்சர்ஸ் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர் பள்ளிக்கல்வியில் போய் இதெல்லாம் அந்த துறையில் போய் கேட்டால் தானே. அப்போ இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்றத கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது இந்த கஞ்சா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுங்க. இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு அக்கிரமமாக ஸ்டாலின் வந்து எல்லார்த்தையும் கஞ்சா குடிகாரனாகவும் கள்ளச்சாராய குடிகாரனாகவும் இவர்களுடைய வருமானத்துக்காக ஆக்கி வச்சது தான் ஸ்டாலினோட சாதனை. இதுக்கு வந்து ஒரு முதல்வராக இல்லை, அவர் வந்து நான் ஒரு அப்பான்றார்ல. இப்போ அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது. ஐகிரியோட மகனுக்கு தயாநிதி, அவர் பேர் என்ன, அருள்நிதி இல்லை, துரை தயாநிதிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் தான் அது பெரிய இஷ்யூவில் கொண்டு போய் கோமாவிலேருந்து அங்கே வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் வச்சு சரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்லேயே அந்த மாதிரி ஒரு கேஸ். இத்தனைக்கும் அவங்களாம் ரொம்ப காஸ்ட்லியான போதைப் பொருட்களை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரினா, இங்கே லோயர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு கிடைக்கிறது விலை ரொம்ப குறைச்சலா, ஆனால் தகுதி இல்லாத, அது குவாலிட்டி இல்லாத பொருள் கிடைக்கிது. இதில் சீக்கிரம் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட ஆட்களில் ஒரு 50% பேர் பைத்தியக்காரனாக தெரியுமா. போதை அடிக்ஷனில் அவன் பைத்தியக்காரன தரணுமா, குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றவனாக அவன் இருக்க மாட்டான். அப்போ இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ. திமுக காரனுக்கு அது பணம் சார், ஆனால் சொசைட்டிக்கு இது ஒரு சோசியல் இஷ்யூ. ஒரு சமூக பிரச்சனையை நம்ம யாருமே சத்தம் போட்டு பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் இது. இந்த திமுக ஆட்சி வந்து திரும்ப கொண்டு வந்தால் இதை விடவும் சூழ்நிலை ரொம்ப மோசமாகுங்கிறது தான் உண்மை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி போதையால் வந்து ரொம்ப துணிச்சலாகவே நடந்துக்கிறாங்க, நிறையா குற்றங்கள் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சமீபத்தில் கூட அதிமுகவோட நிர்வாகி அவர் ஏன்பா தண்ணி அடிக்கிறீங்கன்னு கேட்டது தான் அவர் அப்படி வெட்டி கொண்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. வேறு வட மாநில தொழிலாளர்கள்லாம் இப்போ ரீசெண்டாக 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று அந்த மனைவியை பாலியல் தொலை பண்ணி, அதெல்லாம் மீடியாவில் நமக்கு அட்ரஸ் ஆகிற ஒன்றும் விஷயங்கள் தான் சார், 1-2. ஆனால் நம்மளை சுற்றி பல நூறு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ் வந்து அதை பெரிய அளவுக்கு வெளியே வராமல் அதை வந்து இது பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து யாராவது ஒரு க்ரைம் பீட் பார்க்குற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு 20 வருஷமாக ஒரு க்ரைம் பீட்டு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட தான் அவர் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் முன்னாடி மாதத்துக்கு 2 கேஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணுவேன், எனக்கு ரிப்போர்ட்டிங் வரும். ஆனால் இப்போ எல்லாம் ஒரு நாளைக்கு 20 கேஸ் 30 கேஸ் இந்த லிமிட்லேருந்தே வருது அப்படின்னீங்க, ஒரு பர்டிகுலர் லிமிட்லேருந்தே இவ்வளோ வருது அப்படின்னீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்து எப்படி நடக்கும்? ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நானும் ஒரு காலத்தில் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேங்கிற வகையில் சொல்கிறேன். இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 1000 கேசஸ் அங்கங்கே நடக்குது. அதில் நமக்கு 1-2 வெளியே வருது, மற்றது எல்லாமே மூடி மறைக்கப்படுகிறது. உண்மையிலுமே தமிழ்நாட்டோட பிரச்சனை இன்றைக்கி குடி தண்ணி கிடையாது, கள்ளச்சாராயமும் இந்த மாதிரியான கஞ்சாவும் போதையும் தான் இன்றைக்கி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு இந்த கதிக்கு தான் போகுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நிச்சயமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அங்கே ஒரு பக்கம் போதையால் சீரழிஞ்சிட்டு இருக்குது, மறுபக்கம் ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து முக்கியமான, அது முதன்மையான தேர்வு குரூப் 2Aங்கிறது. அப்போ அந்த தேர்வுமே வந்து கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அப்போ அது வந்து எப்படிப்பட்ட ஒரு இழப்பு. மாணவர்களோட கடினமாக உட்காந்து படிச்சிருப்பாங்க. சரி, இப்போ கருணாநிதி குடும்பத்திலேயோ ஸ்டாலின் குடும்பத்திலேயோ அவங்க சுற்று வட்டாரத்துலேயோ ஒரு பையன் கூட டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டான். பையனோ பொண்ணோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சின்சியராக படித்து உதயநிதி போயோட செக் பண்ணுங்களேன், எல்லா காலேஜில் எத்தனை அரியர் வாங்கியிருக்காரு, கிளியர் பண்ணாரான்னு போய் பாருங்கள். அவங்க குடும்பத்தில் யாருமே சின்சியராக படிச்சுருக்க மாட்டாங்க சார். ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாவோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிப்பான், 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவான், அந்த புக்கையே கட்டிட்டு அழுவான். குறைந்தபட்சம் அவன் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஒரு ஆம்பளை பையனுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸில் என் பையன் அவன் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 2 பாஸ் ஆகி ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டோட பல வருஷ கனவு. அந்த அம்மா பிறக்கும் போதே அவனை பற்றி கனவு இருக்குமா இருக்கும். அவங்களுக்கு அது 25 வருஷ கனவு, 26 வருஷ கனவு. அவன் என்ன நினைப்பான், அந்த குடும்பம் என்ன நினச்சிருக்கோம், அம்மா அப்பா என்ன நினச்சிருப்பாங்க, இவனுக்கு இப்படி பண்ணி வச்சு இவன் பாஸ் பண்ணி வந்துட்டானா அடுத்து நம்ம இப்படி பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணோம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு அதுதான் லட்சியம்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் என்ன நினச்சிருப்பான், நம்ம இந்த வேலை இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும்னு அவன் ஒரு கிரேடு செட் பண்ணி வச்சுருப்பான்.
இப்போ எல்லார் கனவுலையும் கொண்டு போய் மண்ணள்ளி போட்டாங்க. இதில் அவங்க சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி ஒரு அட்டானமஸ் பாடி தான் இல்லையா, ஒரு தன்னாட்சி இயல்பு. அது என்ன சொல்லுது, அதோட கமிஷனர் என்ன சொல்கிறாரு, டெக்னிக்கல் எரர்ன்றாரு. ஆனால் இது டெக்னிக்கல் எரர்ன்றதை நீங்களாம் நம்புறீங்களா? டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ப முடியலை தான், பட் இருந்தாலும் கடைசி நேரத்து வரைக்கும் அதை கவனிக்காத ஒரு நிர்வாக திறனற்றன்னு சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமா? இது வெறும் நிர்வாக திறன்லாம் கிடையாது சார். நிர்வாக திறன் இருக்கிறதுனால தான் அதை பண்ணினாங்க. என்னை பொறுத்தளவு அது திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்த ஒரு சதிச்செயல். இத்தனை மாணவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் சார், அவன் திமுக காரன் கொலை பண்ணுறதுக்கே கிட்டிங்க திட்டுறதுக்கே பயப்படாதவன் ஒரு 10,000 மாணவர்களோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறதுக்கு அவன் பயப்படுவான். நீங்கள் ஒரு இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கிறது, நேரு அவர்கள் நகராட்சி துறையில் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் கிட்ட ஒரு போஸ்டிங்க்கு 35 லட்சம் வாங்கினார். 2500 போஸ்டிங்கு 888 கோடி வாங்கினார். அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு சொன்னோன்னா பொறுப்பு டிஜிபிக்கு நெஞ்சு வலி வந்துச்சா இல்லையா? அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாரு. திருப்பி ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் அவர் மேலே ரெஜிஸ்டர் ஆகலை. சரிங்களா? அப்போ இது ஏன் பண்ணலை? 2 முறை கடிதம் வந்திருக்கு, இருந்தாலும் பண்ணலை இல்லையா? இப்போ அதனால் நேருக்கு ஏதாவது நஷ்டமா? இன்ன வரைக்கும் நேரு அமைச்சர் பொறுப்புலேயே தானே இருக்காங்க. அப்போ திமுக கொலை செய்வதற்கு கூட ஒரு தயங்காத அரசு. சரிங்களா? திமுக உண்மையிலுமே கொலை தன்னோட லாபத்துக்காக தன் கட்சிக்காரன் அவனையே கொள்ளும். தாக்கிரட்டினன் வழக்கு தெரியுமா? மதுரை சொந்த கட்சிக்காரங்க தான் போட்டு தள்ளினாங்க. சரிங்களா? அப்போது தான் சொந்த கட்சிக்காரனையே போட்டு தள்ளுறவங்க ஒரு 10,000 இளைஞர்கள். உங்களுக்கு எனக்கு வந்து அது பெரிய விஷயம் சார். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் வீட்டிலே யாரை கூட அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சவன் என்ன லேடிஸாக நம்ம என் தம்பி பையன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினா எக்ஸாமுக்காக ஒரு 2 வருஷம் உழைச்சவனுங்க. கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸாம் அடுத்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்க மாட்டாங்க. அடுத்து வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பெருசாக எதுவும் நடக்காது. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக அரசாங்கம் என்னென்னா, நேரு 2500 போஸ்டிங்கில் 1000 கோடியை கலெக்ட் பண்ணிட்டார். அப்போ இது எத்தனை போஸ்டிங் வரப்போகுது? இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. சரிங்களா? அப்போ இது நீங்கள் ஒரு 10,000 போஸ்டிங்னு வச்சுக்கோங்க. 2500 போஸ்ட்டுக்கு 1000 கோடினா இது அப்படியே 4 மடங்கு 4000 கோடி. 4000 கோடி வருமானத்தை நான் ஏன் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு போகிறது? அப்போது எனக்கு அந்த வருமானம் கிடைக்க போகிறதில்ல. அப்போ இந்த எக்ஸாம் விட்டு நடத்தாத. அதுதான் உங்களோட எய்ம். இது டெக்னிக்கல் எரரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறதுல சும்மா இது இப்போ ஒரு காரணத்தை சொன்னாங்க, மீடியாவும் சாட்டிஸ்ஃபை ஆகி அமைதியாகிடுச்சு இல்லை? இந்த மாதிரி சார் அவன் வந்து 1 லட்சம் பேர் இளைஞர்களை கூப்பிட்றான். இளைஞர்கள் மாநாடுன்னு சொல்லி கூப்பிட்றான். 1 லட்சம் சேரை போடுறான். 1 லட்சம் சேரில் பிரியாணி பேக்கெட்டை கரெக்டாக வைக்கிறான். இவ்வளோ ஆர்கனைஸ்டாக அவங்களோட இளைஞர் அணி மாநாட்டை நடத்த தெரிஞ்சாங்க. யூனிஃபார்மாக வர்றாங்க. 1 லட்சம் சட்டை, 1 லட்சம் லேடிஸ் நடத்தினா 1 லட்சம் சேலை நடத்துறதுக்கு முடியுதில்ல? அப்போ அது உன் கட்சி கூட்டம் ஆர்கனைஸ்டாக நடத்துகிறீங்கன்னா, ஏன் ஆர்கனைஸ்டாக நடத்துகிறாங்க? கட்சி கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த கட்சி கூட்டத்தை காமிச்சு பல கோடிகளை ஆட்டையை போடுறாங்க. எல்லாமே அவங்கள பொறுத்தளவு வருமானம் சாரிங்க. மக்கள் நலன், மக்கள் வாழ்க்கை அதெல்லாம் கிடையாது. அது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுங்கிறது ஒரு குறைந்தபட்சம் 5000 கோடி வருமானத்தை தரக்கூடியது. அந்த வருமானம் எலெக்ஷன் நெருங்குவதால் அது தங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுனால தங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னோன்னா அந்த இதை திட்டமிட்டே தான் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்களே ஒழிய அது டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் இல்லை. நான் இதை அப்படியே தான் இதை நம்புறேனே ஒழிய. சரி, நீங்கள் டெக்னிக்கல் உண்மையிலுமே ஒருவேளை டெக்னிக்கல் ஃபால்ட்டுனா ஒரு அரசாங்கம் பதறி இருக்குமா, பதறி இருக்காதா? நேஷ்னல் லெவலில் இது ஒரு செய்தி ஆகுன்றது அவங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இந்த மாதிரியான எக்ஸாம் முறைகேட்டால் ஆட்சி இழந்த அரசாங்கங்கள் இருக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் அது பெரிய எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போது ஒரு அரசாங்கம் இந்த எக்ஸாம்ஸ்னாலேயே கவிழுது, இல்லை அடுத்த முறை ஆட்சிக்கு வராமல் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாமையாக இருக்கும். அவர் என்னதான் ஒரு தத்தியாக இருந்தாலும் இது தெரியாமல் இருந்திருக்குமா, இருக்காதா? அப்போ நீங்கள் பர்பஸாக இந்த எக்ஸாமை இது பண்ணுறீங்க. யாருக்குமே பதவி பதைக்கலை. எந்த மினிஸ்டராவது இதுக்கு இன்ன வரைக்கும் மற்றதுக்கெல்லாம் வந்து உடனே பதில் சொல்லுவாங்களே. எதிர்கட்சி அதிமுக திட்டத்துனா உடனே பதில் எல்லாம் சொல்கிறாங்களே. விஜயை ட்ரால் பண்ணுறதுனா ஒன்று எல்லாரும் வராங்கல்ல. சீமானை திட்டுறதுக்கு அதுக்குன்னு ஒரு 50 யூடியூப்பை போட்டு வச்சுட்டு திட்டிகிட்டு இருக்காங்களா. அப்போ உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் திட்டுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்கல்ல. இதுக்கு மட்டும் ஏன் யாராவது ஒரு மினிஸ்டர் இது வரைக்கும் 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு ஒரு காம்பன்சேட் கூட எதுவும் சொல்லலை. கேட்டால் உங்களுக்கு எக்ஸாம் நான் மார்ச் மாதம் வைப்போம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மார்ச் மாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இது என்னத்துக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஏன் பண்ணினாங்க? ஆனால் இவங்க தான் என்ன பண்ணனாங்க, என்ன போய் சொல்லணுங்க தெரியுமா?
5 லட்சம் பேர்த்துக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். வருஷத்துக்கு 1 லட்சம் வீதம். 5 லட்சம் தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி எதனா ஆகுனா அவங்க வந்து இது வரைக்கும் முழுசாக ஒரு 25,000 வேலை வாய்ப்புகளை கூட உருவாக்கல அரசு துறையில். ரிட்டையர்ட் ஆகிட்டு போனாங்க. ஒரு 75,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த 75,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கான இடத்துல மற்றவங்களுக்கு கொண்டு வந்து வைக்கணும்ல, அதுவும் இன்ன வரைக்கும் நடக்கலை. இது வரைக்கும் 25,000 போஸ்டிங் தான் இவங்க நிரப்பியிருக்காங்க அப்படின்னா, ஆனால் இவங்க சொன்ன பொய் என்ன 5 லட்சம். அப்போ இது என்ன அப்படின்னா திமுக ஒரு கொலைகாரர்கள். திமுகனாலே கொலை, தில்லுமுள்ளு, திருட்டுத்தனம், கைவாளித்தனம், பொறுக்கித்தனம், இதுதான் திமுக. அப்போ அவங்கள திருப்பி நீங்கள் கொண்டு வந்து ஆட்சியில் வச்சிங்கன்னா ஒன்று தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறும். காங்கோ மாதிரி நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நிறைய சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. போதையில் எப்படி வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சில ஊர்கள்லாம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, அதே தான் இங்கே நடந்துட்டு. இப்போ அங்கே அதுதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம தான் உருட்டுறமே, தமிழ்நாட்டே தலைகுனிய விட மாட்டேன். இப்போ அந்த பொம்பளை பிள்ளை அப்படி பேசுதே, அப்போ நீங்கள் தலைகுனி இல்லையா? ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து அவர் வந்து ஒரு உணர்வு ரீதியாக இந்த விஷயத்தை அணுகாததுனால அவரை பொறுத்தளவு ஓகே அந்த பிள்ளை அப்படி பேசிச்சா சரி, இது வழியாக நமக்கு என்னையா வருமானம் வருது, அப்படி தான் அதை பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாமே பணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மனித மனமோ மனித வாழ்க்கையோ அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது மக்கள் தான் யோசிக்கணும். நான் எதையும் மிகப்படுத்தி சொல்லலை. உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லை, நடந்த விஷயங்கள் தான் நம்ம அப்போ நீங்கள் மக்கள் இதை பார்க்குற மக்கள் நீங்கள் அதை யோசிங்க. இப்படி ஒரு என்னது எல்லாத்துலேயும் ஒரு தில்லாலங்கடித்தனம் பண்ணுற மனித பிணங்கள் மீது அதுலேயும் காசு பண்ண முடியுமா, ஒரு பிணத்தை வச்சு ஏதாவது காசு பண்ண முடியுமா யோசிக்கின்ற ஒரு திமுக அரசாங்கம் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத மக்கள் தான் யோசிக்கணும். இந்த போதைப் பொருள் ஒரு பக்கம், கல்வித்துறை, வேலைவாய்ப்பு, இதுவெல்லாம் இப்படி ஒரு பல குற்றங்கள், பல சம்பவங்கள் இப்போ செய்திகளில் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. 5 வருட ஆட்சியில் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து வீட்டோட தலையெழுத்தையே மாற்றிருக்கிறோம், அதனாடி மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு அப்படி ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார். தமிழ்நாடு எப்படி ஒரு போதையில் தள்ளாடுகிறதோ அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் மமதையில் தள்ளாடுகிறார். போதையும் மமதையும் ரெண்டுமே ஈக்குவல் தான். இது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இது போய் உங்கள் மூளையை தாக்கும், உங்கள் சிறுமூளையை தாக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மயக்கம் வருது, அந்த போதையில் அவங்க உளருவாங்க. இவருக்கு வந்து ஒரு மமதை என்ன அப்படின்னா, ஜோசி ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியக்காரனும் ஸ்டாலின் முதல்வரே ஆக முடியாதுன்னு சொன்னானுங்களா, ஆனாண்ணா 5 வருஷம் ஆண்டுட்டேன் பார்த்தியா, அந்த மமதை, அந்த போதையும் ஒன்று தான். மமதை ஒரு பெரிய போதை. கஞ்சால கிடைக்கிற போதையை விட, மெத்தப்பட்டமையில் கிடைக்கிற விட இந்த மமதையில் கிடைக்கிற போதை. அதனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 26 மேல அதிமுக ஆட்சி பொறுப்பேற்கும் வரை ஸ்டாலின் மமதையில் இவ்வாறு உளறிக்கொண்டே இருப்பார். அதை பொதுமக்களும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து ஒரு மமதை போதையில் உளறுகிறார் அப்படிங்கிறதுனால. அது எந்த மக்களாவது இது திமுக காரங்களே அதை பெருசாக கன்சிடர் மாட்டாங்க. நீங்கள் போய் இன்றைக்கி நீங்கள் ஆஃப் கேமராவில் நீங்கள் இவர் இருக்கார் இல்லையா, அந்த பெரியவர் மூத்தவர் துரைமுருகன், அவர்கிட்ட போய் என்ன சார் ஸ்டாலின் இப்படி சொல்கிறார் சார், என்ன அவங்க கிடக்கிறாங்க இருக்கு போய் அப்படிப்பார். அவர் ஆன் கேமராலே அப்படி தான் சொல்லுவார். சரிங்களா? இதே நீங்கள் அதே போய் ஆஃப் கேமராவில் வைகோட்டை கேட்டு பாருங்கள். சார் அவருக்கு சிலோனுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இலங்கைக்குமே வித்தியாசம் தெரியாத ஆளு சார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது அவர் வந்து அந்த எல்லாரும் என்னை முட்டாள்கள் என்று சொன்னபோது நம்மளோட வாக்கியம் கிடையாது. அவர் வைகோ தான் ஓப்பன் கேமராவில் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் துரைமுருகனும் பல இடங்களில் மிக கேவலமாக இவர் விமர்சனம் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ எல்லாரும் தான் கூட இருக்கிறவங்களே ஸ்டாலின் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த போது அவர் வந்து நீங்களே முட்டாள்னு சொன்னோன்னே எப்படியோ நான் மோசமான ஆட்சியை கொடுத்தனும் நல்ல ஆட்சியை கொடுத்தனும் 5 வருஷம் ஆண்டுட்டேன்லப்பா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷம் தான் என்ன ஆகுதுன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி அந்த மமதையில் அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அதை வந்து அவர் கூடவே இருக்கிறவங்களே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காத போது மற்றவர்கள் எப்படி அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திக்கலாம். நன்றி.